நண்பர்களா, இன்னைக்கு மதிய சாப்பாடு உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு தான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்ப நான் அந்த ஒரு கடைக்கு முன்னாடி போக போறேன்னா, இங்க பாருங்க, இந்த கடையோட பேரு அப்புவுண்டையும் குக்குவுண்டையும் கடை தான், அப்படிதான் சொல்றாங்க. இங்க என்னோட மாமா இருக்கிறாருன்னு நான் பார்க்கட்டுமே. மச்சான பாத்தீங்களா மணவாள தோப்புக்குள்ள மாமா. இந்த மாமா இன்னைக்கு இல்லையாமா, மாமி மட்டும்தான் இருக்கு. மாமி மட்டும்தான் இருக்கு. மாமாவோட வைஃப் தான் இருக்கு. ஆனா மாமாவை காணும். மச்சானுங்க, மச்சா இருக்கா? மச்சானும் இல்ல, மச்சானும் இல்ல, மாமாவும் இல்ல. எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடணும், அவ்வளவுதான். நீங்களும் கொஞ்சம் கூட வாங்கலை. இங்க இருந்து நம்ம என்ன எங்க கேரளாவில் மத்தியான சாப்பாடு எப்படி இருக்குன்னு நான் காமிச்சு தரேன். மறுபடியும் உங்களை சேர்த்து நான் கூப்பிடுறேன். கடைக்கு உள்ளாலே போய் கொஞ்சம் சாப்பிடலாம், கூட வாங்கலை. மச்சானோட வைஃபு தான் இவங்க. அவங்க கொஞ்சம் காமிச்சு விடு, திரும்புங்க கொஞ்சம். இதுதானே அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சம், எனக்கு அதெல்லாம் இல்லை, கிடையாது. அவன் நானும் சாப்பிட போகிறேன். இவ்வளவு என்ன குழம்பு இருக்கு, சாம்பார் தானே. சாம்பார். இது என்னது, மோர் குழம்பு, புளிശ്ശേരി. புளிശ്ശേരി கேரளாவில் நாங்கள் புளிശ്ശേരിன்னு சொல்லுவோம். இது மீன் குழம்பா? மீன் குழம்பு. மீனை காணுமே. இந்த வாளியில் எடுத்து நான் இங்கே வைக்க போகிறேன். நான் சாப்பிட போகிறேன். எங்களுக்கு இங்கே கேரளாவில் அரிசி பெருசாக தான் இருக்கும், என்ன பெரிய அரிசி தான். உங்களுக்கு சின்ன அரிசி. ஆனால் உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. கேரளா சாப்பாடு நல்ல அருமையான சாப்பாடு தான். இங்கே பாருங்கள், நல்ல சூப்பரான சாப்பாடு. இதுக்கு பேர் இது எந்தோட அவியலாடா? ஓ, சக்கை. அந்த பிளாப்பழம் இருக்குல்ல, பிளா அப்படி நீங்கள் சொல்லுவீங்களா தமிழில்? பிளா அப்படி எப்படியான அதுதான் சக்கான்னு நாங்கள் கேரளாவில் சொல்லுவோம். அதுதான் இன்னைக்கு இது இல்லையா, கப்பை இல்லை, கப்பை இல்லை இன்னைக்கு. இப்போ இந்த கப்பக்கிழங்கு இருக்குல்ல, அது கிடையாது. அதுக்கு இதாக இந்த சக்கை வச்சுருக்காங்க. அப்புறம் என்ன, எனக்கு எப்போவுமே வெஜ்ஜை ரொம்ப பிடிக்கும். என்ன நான்வெஜ்ஜோட எனக்கு வெஜ்ஜு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே சாலை வறுத்தது வச்சுருக்காங்க. இது என்னது தீயலா? இது தீயல், அப்படி தான் நாங்கள் கேரளாவில் சொல்லுவோம். தீயல் அதெல்லாம் போட்டு இந்த சூப்பராக இருக்கும்ண்ணா. இது இந்த வாழைக்காய் இருக்குல்ல, அந்த வாழைக்காய் தோரம் பண்ணியிருக்காங்க, பொரியல் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து போட்டு, இது என்ன சொல்கிறது, ஊறுகாய் தான். அந்த ஒரு புளிச்சிக்காய்னு நாங்கள் சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன எப்படி சொல்கிறது எனக்கு தெரியாது. அதெல்லாம் எடுத்து போட்டு அடா ஒரு பிடி பிடிக்க போகிறேன். உண்மையை சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா. நீங்கள் கேரளா சாப்பாடு உங்களுக்கு பிடிக்குமா? எங்கள் கேரளாவில் என்றைக்குமே இது மாதிரி எல்லா வகைகளும் வைப்பாங்க. எல்லா வீட்டிலுமே, ஏழை பணக்கார வீட்டு எல்லாருமே இவ்வளோ கறிகள் என்னடி இவ்வளோ குழம்பு வைப்பாங்க. எல்லார் வீட்டிலுமே அப்படிதான். என்ன இது புளிശ്ശേരി அப்படி சொல்லுவேன். எதில் எந்த கெட்டிருக்கணும்? இதோட பேர் புளிശ്ശേരി அப்படி சொல்லுவேன்னா. இப்போ புளிശ്ശേരി எல்லாம் போட்டு இதோட ஸ்பைஸும் இதோட டேஸ்ட் எப்படின்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், லைட்டு புளியாக இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு. இந்த நம்மளை சோறு இந்த சாப்பாடுக்கு நல்லா அருமையான தான். இதான் மீன் குழம்பு, இதான் மீன் குழம்பு தான். பாருங்களேன், இவங்க ரொம்ப கைப்புண்ணியம். உண்மையை சொல்கிறேன், நான் முன்னாடி வந்து சாப்பிட்ருக்கேன். இந்த மீன் குழம்புல இந்த சக்கை இருக்கல்ல, அந்த சக்காவை போட்டு இப்படி பிசைஞ்சு சாப்பிட்றதோட அருமை வேற ஒன்று தான். என் நண்பர்களா, மறுபடியும் உங்களை கூப்பிட்றேன் சாப்பிட்றதுக்காக. என்ன அவ்வளோ சூப்பராக இங்கே செய்வாங்க. இருந்து ரொம்ப பேர் சாப்பிட்றாங்க. சக்கா, இந்த பிளா, இதோட இந்த மீன் குழம்பு. பெரிய சக்கா, ரொம்ப பெரிய சக்கா. பெரிய சக்கா இதான், 2 சக்கா நிக்குது. 2 இல்ல 1 சக்கா. ആളെ ഇന്ന് വിറ്റാണെന്ന് തോന്നുന്നു. നമ്മൾ പോട്ട്
இப்போ மீன் குழம்பு என்ன சொல்கிறது, ரொம்பவே கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் போதும். என்ன சூப்பர் அருமையான மீன் குழம்பு. உண்மையை சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. இவங்களோட இந்த வீட்டில் சாப்பாடு அப்படி தான் சொல்ல முடியும். வீட்டில் சாப்பாடு அருமையாக இருக்குண்ணா. எங்கள் கேரளாவில் தான், திருவனந்தபுரம் மாவட்டம் தான். அப்புறம் என் நண்பர்களை, உங்களுக்கு எங்கள் கேரளாவில் சாப்பாடு பிடிச்சிருந்தா கமெண்டில் மறுபடியும் நான் சொல்கிறேன், கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தான். நீங்கள் சொல்லணும். ஏன்னா நான் ஃபைனலாக சாம்பார் ஊற்றி தான் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன். எப்பவுமே சூப்பர்னு சொல்ல தேவையில்லை, சூப்பர் தான். இது சின்ன கடை தான் அவன், ஆனால் இவங்க வாடகைக்கு தான் இருக்காங்க. நான் பிளேட்டு இதான் என்னோட மச்சான். என்னோட மச்சான் கிடையாது, இந்த இவங்களோட மச்சான், இந்த கடையோட மச்சான். எல்லாருக்குமே மச்சான், அப்படிதான். எல்லா லேடிஸ்க்குமே இவங்க மச்சான் தான். ஐயோ